மகா கந்தசஷ்டி விரதத்தோட 3வது நாள் இன்னைக்கு எனக்கு டே காலையில 5 மணி போல ஸ்டார்ட் ஆச்சு. பூஜை அறையை சுத்தம் பண்ணி பழைய பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு புது பூவை வச்சுட்டு முருகனை இன்னைக்கு செவ்வரளி மலர்களால அழகா அலங்காரம் பண்ணியாச்சு. எங்க வீட்டு முருகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அழகனுக்கு என் கண்ணே பட்டுருச்சு, அதனால டிஸ்டி சுத்தி போட்டேன். ஆறுமுக விளக்க கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு வெற்றில தீபம் ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை காட்டி முருகனை வழிபட்டாச்சு. முருகனை வழிபட்டதுக்கு அப்புறம் எங்க மாமா ஊர்ல விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் சொல்லி இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதனால அங்க கிளம்பி போயிட்டேன். அந்த விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்த நேரத்துல வானத்திலிருந்து மழை துளியும் கும்பாபிஷேக புனித நீரும் ஒன்று சேர்ந்து என் மேல விழுந்ததுங்க. அந்த நொடி எனக்கு என் விரதத்தோட மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கிடைச்சதுன்னு தோணுச்சு. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்தது. விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு முன்னாடியே தனி மண்டபத்துல நவகிரகங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் தான் சேர்த்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். என்னோட இந்த 3ஆம் நாள் கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு புனித நீர்களால ஆசீர்வாதம் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாளைக்கு 4ஆம் நாள் விரதத்துல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.